நம்மள வாழ்க்கையில முன்னேற விடாம தடுக்கிறதுக்கு வெளிய இருந்து ஆளுங்க வரணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த 2 விஷயங்களுமே போதும். அதுல ஒண்ணு பயமும், தயக்கமும். இன்னொன்னு நம்மள சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள். ஏன்னா, நம்மளோட லைஃபுக்காக நம்ம புதுசா ஒரு செயல செய்யணும் அப்படின்னு நெனைப்போம். ஆனா, நம்ம ஆரம்பிக்கிற விஷயத்துல தோல்வி அடைஞ்சுருவோமோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு ஆரம்பிக்காமலே இருப்போம். ஒருவேளை அந்த பயத்தெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி வெளிய வந்தாலுமே கூட, நம்மள சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, "இது உனக்கு சரிப்படாது. இது உன்னால முடியாது. இது செஞ்சினா இப்படி ஆயிரும்னு" சொல்லி நம்மள முயற்சி செய்ய விடாமலே பண்ணிருவாங்க. நீங்க ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தோணும் போதே அத செஞ்சுருங்க. ஒருவேள அத யார்கிட்டயாவது கேட்டுக்கலாம், இல்ல அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயம் கடைசி வரைய செய்ய முடியாம கூட போகலாம். அதே மாரி ஒரு தவறான விஷயத்த நீங்க செய்றதுக்கோ, இல்ல ஒரு தப்புக்கு உடந்தையாவோ, இல்ல தவறான விஷயமா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருந்துச்சுன்னா, உடனே செய்யாதீங்க. கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஒருவேளை நீங்க அப்படி தள்ளி போடுறதுனால, அந்த விஷயம் உங்கள ஒரு பெரிய ஆபத்துல இருந்து கூட பாதுகாக்கலாம். நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, உங்களோட ஒப்பீனியன எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. ஒரு நபருக்கோ, இல்ல அவங்களோட குடும்பத்திலயோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்களோட பர்சனல் அப்படின்றனால நம்மகிட்ட சொல்லாம கூட அவங்க மறைக்கலாம். ஒருவேளை அவங்க நம்மகிட்ட சொன்னாங்கன்னா, நம்மளால முடிஞ்ச உதவி ஏதாவது செய்யலாம். இல்லையா 4 வார்த்தை ஆறுதலுக்கு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு மனிதாபிமானத்துக்காக நம்மளா அவங்க கிட்ட கேட்டு ஆறுதல் சொல்லலான்னு போயும், அவங்க சொல்ல மறுக்கிறாங்க அப்படின்னும்போது நம்ம அதோட விட்டுறணும். ஆனா நம்ம கேட்டும் அவங்க சொல்லல அப்படின்ற காரணத்துக்காகவோ, இல்ல மத்தவங்க அவங்கள பத்தி தப்பா சொல்றாங்க அப்படின்ற காரணத்துக்காகவோ, நமக்கு தெரிஞ்சத வச்சு நம்மளும் அந்த புரளிய வந்து கிளப்பி விட்டுறக்கூடாது.